எனக்கு ரொம்ப கேன்சர்னு சொல்லி ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தேன். அதனால எனக்கு ரொம்ப ஒரு தண்ணி கூட குடிக்க முடியாது. ஒரு டம்ளர் தண்ணியை கூட எடுத்து குடிக்க முடியாமல் காலு கையெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி வலினாலும் வலி. நான் சாகுற கண்டிஷனுக்கு போயிட்டேன். எனக்கு 3 மாதத்துக்குள்ளேயே செத்துருவேன்ட்டு நான் பார்த்த டாக்டருங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. நம்ம இனி பொழைக்க போகிறதில்லன்ற ஒரு முடிவு எல்லாருக்குமே, எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப படுத்த படுக்கையாக ஆகிட்டேன். என்னால் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நேரம் டாக்டர் மோனலிசான்னு சொல்லி ஒருத்தவங்களை சொன்னாங்க ஹோமியோபதியில். அவங்கள போய் பாருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அதிலலாம் நம்பிக்கையே இல்லை, இல்லளவு கூட நம்பிக்கை இல்லை. நம்ம பொழைக்க போகிறது இல்லைங்கிறது முடிவாயிடுச்சு. நம்ம சாவ போகிற இதை போய் பார்த்தா மட்டும் நமக்கு தீரவா போகுது நமக்கு இந்த பிரச்சனைன்னு நான் ரொம்ப மன உளைச்சலில் தான் இருந்தேன். இருந்தாலும் அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டுக்கிட்டே இருந்ததுனால நான் போய் பார்த்து எனக்கு 1 வாரம் மருந்து கொடுத்தாங்க. 1 வாரம் மருந்து கொடுத்ததில் கொஞ்சம் எனக்கு கை காலெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ வாரமாக போய் ஒரு 4-5 வாரம் பார்க்க என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டு எனக்கே தெரிய ஆரம்பிச்சுது. நம்மளால் பரவாயில்ல, இன்னைக்கு இப்போ எவ்வளவோ மாற்றங்கள் நம்ம உடம்புல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முடியெல்லாம் கொட்டிடும். எனக்கு ஒன்றுமே ஒரு செயலே இருக்காது. நம்ம செத்துட்டோங்கிற முடிவுக்கு தான் நானே முடிவாக பண்ணிட்டேன். நமக்கு முடிஞ்சிருச்சு, நம்மளோட லைஃபே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக இவங்க சொன்னதை நம்பி நான் போனேன். ஆண்டவர் கிருபையில் எனக்கு 20 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வல்லமையாக என்னை எடுத்து அவங்க மருந்து என்னை இந்த அளவுக்கு என்னை வச்சிருக்கு. இப்போ என் வீட்டு வேலையே எனக்கு செய்ய முடியாது, எனக்கே என் சாப்பாடே என்னால் அள்ளி சாப்பிட முடியாத இருந்தேன்னா இன்னொரு வீட்டு வேலை செஞ்சு நான் குடும்பம் நடத்துகிற அளவுக்கு எனக்கு நல்ல அந்த மருந்து எனக்கு உடம்புக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தது. நல்லா இருக்கிறோம். இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டவங்க இதை நம்பி வந்து நீங்கள் இந்த மெடிசன் எடுங்க. நீங்கள் எடுக்கிறதுனால உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. நாங்களாம் இது ஒரு காலத்தில் நம்பவே இல்லை. நான் நம்பி இப்போ இது பண்ணுறதுனால இப்போ 20 வருஷமாக நான் இன்னி வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் எந்த ஆஸ்பத்திரியும் போய் பார்த்ததில்லை. எந்த ஒரு முடியலன்னு சொல்லி ஒரு மருந்தோ மாத்திரையோ எதுவுமே நான் யூஸ் பண்ணதே கிடையாது. அந்த ஒரே மருந்தை தான் நான் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால எனக்கு நீங்கள் இதுமாரி இருக்கிறவங்க அதிகமாக ரொம்ப மன உளைச்சலில் இருப்பீங்க. அதை நினச்சி நீங்கள் கஷ்டப்படுறதை விட இதுமாரி போய் பாருங்கள். பார்த்து உங்களால் முடிஞ்சது அந்த மருந்தை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். தெரியும் போது நீங்களே நான் 4 பேருக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். நான் இதெல்லாம் நினச்சி கூட பார்த்ததில்ல, இந்த அளவுக்கு நான் வருவேன், இந்த அளவுக்கு இது பண்ணுவேன். ஆண்டவரோட கிருபையில் இன்றைக்கி எனக்கு இந்த 20 வருஷமாக என் லைஃப்பு என்றைக்கோ முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். இவ்வளோ நாளைக்கு எனக்கு சாதிக்கிற அளவுக்கு அவங்க மருந்து எனக்கு வேலை செய்யுது. இன்னமும் நான் அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னமும் நான் நல்லா தான் இருக்கிறேன். அந்த மருந்தை நீங்கள் எல்லாரும் உடம்ப முடியாதவங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த நோய் எதிர்ப்பு தன்மை, எந்த சைடு தெரியல வரல, எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் எனக்கு என் உடம்புல எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. உடம்பு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா இருக்கும். நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாலுமே உங்களுக்கே நல்லாவே தெரியும் இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ உங்களுக்கு இதாக இருக்குங்கிறதுனால நீங்கள் அதை கண்டினியூவாக வாங்கி கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு வாரம் தான் அப்போல்லாம் கொடுத்தாங்க. கொஞ்சம் நாளாவோ அப்புறம் மாதக்கணக்கில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் அது ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். 10 நாள்லேயே உங்களோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதை பார்த்துக்கிட்டு அந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருக்கலாம். இந்த வியாதி வந்துருச்சே நம்ம செத்துருவோமேன்ற ஒரு பயத்திலேயே நம்ம இருக்காமல் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஆண்டவரோட கிருபைக்கு கொடான கொடி நன்றி. நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள்.